5000 கிரெடிட் ஆயிருக்கு. புது நம்பர்லேருந்து பணம் வந்திருக்கு. யாரா இருக்கும்? என்ன ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. சார் வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தெரியாம உங்க நம்பருக்கு என்னோட காசு அனுப்பிச்சிட்டேன் சார். அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சுங்க சார். தயவு செஞ்சு என்னோட நிலைமை புரிஞ்சுங்க சார். ப்ளீஸ் சார். மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா? அச்சோ ஆமாம் சார், என்னோட வீட்டுக்காரர் தான் சார் தெரியாமல் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கான ரிக்வஸ்ட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க சார். அந்த காசை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓ சரி 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 சார் நான் வேணா லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். சரி சரி லைன்லேயே இருங்க, இந்த அனுப்பிச்சி விட்றேன். என்னது கிரெடிட் ஆனது 5000 காமிச்சிச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க ரிக்வஸ்ட் 50000 காட்டுது. எதுக்கு நம்ம பேலன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். என்ன நம்ம அக்கௌண்ட்லேருந்து 50000 டெபிட் ஆயிருச்சு. ஹலோ ஹலோ, ஏன் அக்கௌண்ட்லேருந்து 50000 டெபிட் ஆயிருச்சுங்க? என்னங்க அனுப்புனீங்க நீங்கள்? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? ஹலோ 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 ஹலோ. இப்போ இந்த வீடியோவில் நடந்தது வந்து ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கேமில் வந்து ஒருத்தர் நமக்கு அமௌண்ட் அனுப்புவார், ஒரு சின்ன அமௌண்ட் அனுப்புவார். என்னடா அமௌண்ட் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். காலில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியாமல் அனுப்பிச்சிட்டேங்க, வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்காக உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், தயவு செஞ்சு திரும்ப அனுப்புங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. நீங்களே இறக்க கண்டிப்பாக படுவோம் நம்மளும். சரி இறக்கப்பட்டு நாமளும் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், அந்த ரெக்யூஸ்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதில் நமக்கு 2000 அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரெக்யூஸ்ட்டில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு நமக்கே தெரியாமல் 20000 அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம ஒரு வேளை நோட்டீஸ் பண்ணாமல் அந்த 20000 அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம பணம் அவ்வளோதான். இல்லை நம்ம அமௌண்ட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸை பார்க்கலாம்னு சொல்லி பின் நம்பர் போடுவோம் இல்லையா? அப்படி பின் நம்பர் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் ஸோ அந்த காசு வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் சொன்னாங்க. ஆனால் யூபிஐலேருந்து என்பிசிஐலேருந்தும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பின் நம்பர் போட்டால் எப்படிங்க காசு போகும் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கு வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலரே கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்யூஸ்ட் கொடுத்து யாராச்சும் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பாதீங்க. அந்த ரெக்யூஸ்ட்டை எதுவுமே பண்ணாமல் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பின் நம்பர் போடுவீங்க இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட் தடவை தப்பாக போட்டோம் அப்படின்னா அந்த ரெக்யூஸ்ட் வந்து கேன்சல் ஆயிரும், அந்த ஸ்கேம்க்கான ரெக்யூஸ்ட்டே கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை ஆரம்பத்தில் என்பிசிஐ வந்து மறுத்தாங்க இல்லையா, ஆனால் ரீசெண்டாக அவங்களே ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. வர அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த அப்டேட் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. சரி நம்ம இப்போ அந்த ஸ்கேம் விஷயத்துக்கு வருவோம். முன்ன வந்து என்பிசிஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது, பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பின் போட்டால் எப்படி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெக்யூஸ்டுக்கான அமௌண்ட் லிமிட்டை வந்து 2000 குறைச்சிருக்காங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. ஒரு வேளை ஸ்கேம் நடக்கலைன்னா எதையும் பண்ணணும். சரி இப்போ ஒரு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்பில் எல்லாமே ரெக்யூஸ்டுக்கான அமௌண்ட் வந்து பர்சன் டு பர்சனுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது காட்டாது, அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஸ்கேம் நடக்கலைன்னா எதையும் ரிமூவ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம யூபிஐ ஐடி மூலமாகவும், மொபைல் நம்பர் மூலமாகவும், பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாகவும், கியூஆர் கோடு மூலமாக மட்டும்தான் அமௌண்ட் அனுப்ப முடியும். ஒருத்தட்ட அமௌண்ட் வாங்குறதுக்காக ரெக்யூஸ்ட் அனுப்புவோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. இது வந்து P2P, அதாவது பர்சன் டு பர்சன் மட்டும்தான். இப்போ பர்சன் டு மெர்ச்சன்ட் ஏதாச்சும் ஒரு வணிக ரிலேட்டடான விஷயங்களுக்கு அது கண்டினியூ ஆகும், அந்த ரெக்யூஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறை வரப்போகுது. அது நடைமுறைக்கு வரும்போது புதுசாக ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். The most expensive thing in the world is trust. Cheap people can't afford it.